regret or bad about not providing my family. I have some amount of career, some amount of goals in my life, பட் ஐ ஓன்ட் ப்ரொவைட் மை ஃபேமிலி இப்படிங்கிற இந்த என் நம்பர் ஆஃப் தாட் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இது வந்து மைண்ட் கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட். இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு பயந்து நிறைய பேர் தன்னோட கோல் அப்படியே விட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சரே இல்லையேடா அப்படின்ட்டு ஓடிடுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ப்ராபப்ளி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். பிகாஸ் என் லைஃப்ல வந்து எனக்குமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. லட்சே காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அம்மா கொடுக்கணும். ஆனா எனக்கு அங்க என்னன்னா நான் போலீஸ் ஆகணும், எனக்கு வந்து ஆர்மிக்கு போகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசை அப்போதைக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃபேமிலிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். நிறைய படத்தை பார்த்துட்டு என் ஃபேமிலிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். பரவாயில்ல, நான் போறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், எங்க அம்மாவுக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு I just made a wrong decisions in my life. Yes, it's almost a wrong decision. Okay, so you just need to first of all understand, because இந்த ஒரு கான்டென்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா என் ஜிம்ல என் கூட ஒர்க் அவுட் பண்ற மை ஜிம்மேட். He is too young. Okay, he is 20-21 around, right, like that. So அப்படிங்கும் போது he just studying CA படிச்சுட்டு இருக்காப்ல, செகண்ட் இயர்ல இருக்காப்ல, இன்டர்னலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்டர்னா ஓகே ரைட் சாரி இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படிங்கும் போது ஏன்டா நைட்லாம் லேட்டா தூங்க மாட்டேன் நான் கேட்பேன். ஒன்னு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி போக்குறதுனே தெரியல, வீடியோ கேம் விளாண்டதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் போகுது, 8 hours நான் வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன். என்னடா அப்படி என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டா இல்ல எங்க அப்பா எதுக்கே எங்க வெளியே போகணும், நான் வந்து என் பசங்களோட வெளியே போகணும், எங்கேயாவது டூர் போகணும்னா எங்க அப்பா அம்மா கிட்டதான் போய் காசு வாங்க வேண்டியதா இருக்கு, எனக்கு இதுதான் பெரிய விஷயமா இருக்கு. நான் உடனே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம், பசங்க கூட வெளியே போகணும்னு அப்பா அம்மா அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா? அது மட்டும் இல்லைன்னு, ஆனா எனக்கு வந்து எனக்கு வெளியே என்னோட தேவை என்னால பாத்துக்க முடியல, எங்க அப்பாவுக்கு என்னால எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியல. நான் உனக்கு சொன்ன அட்வைஸ் இன்னும் உனக்கு ஏஜ் ஆகல, அந்த ஏஜ் வரும்போது நீ வந்து ப்ராப்ளி இது வந்து இருக்கிற நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படி சொன்னேன். ஹி ஒன்ட் அக்செப்ட் இட். பட் தி திங் ஹியர், நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. பிகாஸ் இஃப் யூ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் கோல், இஃப் யூ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் கரியர், இஃப் யூ நீட் டு build on that career, build on that goal, right? So அப்படிங்கும்போது you won't need to grab the trap in the instant option. இந்த instant option அப்படிங்கிறது 9 to 5 ஜாப், அதாவது ஏதோ ஒரு ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எனக்கு அதெல்லாம் தேவை, என் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே we just fell on the trap. இந்த ட்ராப்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எஸ் இட் ஆல்மோஸ்ட் அ குட் திங். ஒரு 6 மாசம் உங்களால வீட்டுக்கு கொடுக்க முடியும், ஒரு மாதிரி ஹாப்பியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருப்போம். பட் பாதிலே ஓகே ஃபைன், எனக்கு வந்து இது கிடைக்கு, எனக்கு இப்போதைக்கு இது இருந்தா போகுதுன்னு இந்த ஒரு விஷயத்த அப்படியே ட்ராக் ஆயிரும். தென் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மூத் பாத்துல வந்துட்டு போய் மாத்திக்கும். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்மூத் பாத் கோயிங் டு ரூயின் யுவர் லைஃப். இதான் உண்மை. இது வந்து ஸ்மூத் பாத் அப்படிங்கிறதே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க ஒரு லாங் டேர்ம், லாங் ரன், லாங் பீரியட்ல ஓடிட்டு இருக்கீங்க. பட் யூ ஜஸ்ட் நீட் டு ஃபேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? அதுதான் அந்த ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு சந்தோஷமே. அந்த லாங் ரன்ல கிடைக்க போற ஒரு கியூரியாசிட்டி அதுதான். உங்க வீட்டுக்கு உங்களால ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா உடனே 9 to 5 ஜாப் தான் போகணும்னு அவசியமே கிடையாது. பட் வி ஆர் சீக்கிங் as an instant thing, ரைட்? ஓகே, எனக்கு இன்ஸ்டன்டா வந்து எங்க வீட்டுக்கு வந்து உடனே பண்ணிடணும், பட் எனக்கு அந்த கரியர்லாம் முக்கியமே இல்லை. அப்போ யூ டோன்ட் ஹாவ் அ பர்னிங் ஃபயர் ஆன் யோர் செல்ஃப், ரைட்? ஃபோக்கஸ் பத்தி ஃபுல் டீடைல்டான ஒரு கோர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் அட்டென்ஷன் சீக்கிங்னா என்ன, இதுனா என்ன, ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த 9 to 5 ஜாப் போனதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, 9 to 5 ஜாப் போயிடலாம். போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்? நிறைய விஷயம் இங்க நடக்க போறதே வந்து உங்க லைஃப் அப்படியே உல்டாவா மாறிடும். உல்டா இந்த சென்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னா, அதே நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா ஃபோக்கஸ் பண்ணாது. பிகாஸ் உங்களுக்கு 9 to 5 ஜாப்னா 9 to 5க்குலாம் வீட்டுக்கு வர போறது கிடையாது. ரொம்ப லேட் ஆகும். மேபி நீங்க அலையிற மாதிரி இருக்கலாம், சேல்ஸ்ல இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, மேபி நீங்க அந்த ஜாப்ல இருக்கும் போது உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அட் த சேம் டைம் உங்களால அங்க இம்ப்ரூவ் ஆகவும் முடியாது. நீங்க உடனே ஓகே நான் இங்கே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குப்பை கொட்டிட்டேன் அப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்டிங் போயிடலாம், இல்ல இங்க ஒரு வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன்னா அங்க போயிடலாம். அப்போ நீங்க அப்படி திரும்பி பாப்பீங்க, கரியர் என்னாச்சு, கோல் என்னாச்சு, காணாம போயிடுச்சு, காத்தோட காத்தா. இதுதாங்க வாழ்க்கை, இப்படிதாங்க வாழணும்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து ஒரு விஷயத்த அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த செஞ்சுட்டு காட்டிட்டாங்கன்னா, இவன் ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணிதாங்க பண்ணிருப்பான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க.
இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். மக்கள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இதுதான். பார்ட் ஆஃப் லாங் ட்ரிப் அப்படிங்கிறது. இந்த பார்ட் ஆஃப் லாங் ட்ரிப் அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்க ரெண்டு பேருமே அட் த சேம் டைம் ஒரே விஷயத்தை தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. இப்ப ரெண்டு பேருமே ஐபிஎஸ் தான் படிப்பீங்க. ஓகே, உங்க வீட்டுல பாப்பீங்க, ஆஹா ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி படிக்கிறது, எப்படி இது பண்றது, இப்படி உங்களுக்குள்ள தாட்ஸ் வரும். இவருக்கு அதே மாதிரிதான் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும். ஆனா அவர் அதை பல்ல கடிச்சிட்டு ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துருவார். ஆனா நீங்க அதை பல்ல கடிச்சுக்கிட்டு இல்ல நான் இப்பயே வந்து வீட்டுக்கு பண்ணி ஆகணும், நாங்கெல்லாம் ஏழையா பிறந்தது எங்க தப்பா, இப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவீங்க 95 ஜாப் பண்ணிக்கிட்டே சைட்ல படிச்சுக்கிட்டு எத்தனை பேர் ஆயிருக்காங்க. அதே தான் நானும் கேட்கிறேன். 95 ஜாபே போகாம எத்தனையோ பேர் வெறும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட கரியர்ல நான் கோல்டு ஜெயிப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் அப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு ஏத்த விஷயத்த மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஏன் எடுத்துக்கிறீங்க? பிகாஸ் என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல அந்த சர்வீஸ் ரிலேட்டடா போகணும்னு தான் ஆசை. பட் he just choose the பேக்கப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, he just quit his goal for the job. ஆனா அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அதே எக்ஸாம் சர்வீஸ் வந்து எழுதி அந்த சர்வீஸ்ல பாஸ் ஆயிட்டாரு. பட் 5 years ஆச்சு, 3 years ஆச்சு அவர் வந்து எழுதி முடிக்கிறதுக்கு, அந்த எக்ஸாம்ல அவர் பாஸ் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த கால அவகாசம் நம்ம லைஃப்ல நம்ம யாருமே நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதில்ல. இன்ஃபேக்ட் நானுமே இப்படிதான் இருந்திருக்கேன். என்னோட 20s ஐ மீன் நானும் 20s தான் இருக்கேன். பட் த திங், என்னோட அந்த ஒரு 22, 23 இந்த ஏஜஸ்ல எனக்கு வந்து உடனே சக்சஸ் வந்துடணும், உடனே நான் பெரிய ஆயிடணும், உடனே ஆயிடணும் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ்குள்ள போய் நான் மாட்டேன். ஈஸி பாஸ்வேர்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க வந்து மேபி எல்லாருமே வந்து ஓகே ஃபைன், நீங்க என்னதான் இந்த வீடியோ பார்த்து பாதியிலே கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஓகே இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்க, பட் மேபி இன்ன வரைக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, த திங் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் கிவிங் யுவர் ஹோல் பாஸ்வேர்ட் டு த அனதர் பர்சன், ரைட்? நீங்க ஒரு 9 to 5 ஜாபோ இல்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஷிஃப்டியஸ்ட் ஜாப் வந்து போறீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க உங்களோட மொத்த அக்சஸையும் அவர் கொடுக்குறீங்க, உங்களோட எமோஷன் அவர்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களோட காசு அவருக்கு, உங்க டைம் அவர்கிட்ட கொடுக்குறீங்க, இப்படி எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது அவங்க என்ன வேணாலும் அது அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. லிட்டரலா சீரியஸா ஜாப் போயிட்டு இருக்க எத்தனை பேர் அன்சாட்டிஸ்ஃபைடா அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. உலகமே இப்படிதான் ஓடுது அப்படிங்கிறதுக்காக நீங்க அப்படி ஓடணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நான் இங்க வந்ததுக்கான மெயினான ரீசன், நான் ஒரு கோல் நோக்கி ஓடுறேன், என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஓட வைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட டார்கெட். பரவாயில்ல சைடு ஹசில் வச்சுக்காங்கலாம் நான் சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். சைடு ஹசில் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. சைடுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தீங்கன்னா சீரியஸ்லி யூ won't improve yourself. மேபி மற்ற யூடியூபர்ஸ், நான் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாருமே சொல்ற விஷயம் சைடு ஹசில் பண்ணுங்க. ஆனா லிட்டரலா அவங்க சைடு ஹசில்ல வச்சுக்கிட்டுலாம் வந்திருக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை ஒரு நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து சைடு ஹசில் இருக்கு, நீங்க இது இப்படி வச்சுக்கிட்டே நீங்க இந்த பண்ணிக்கிட்டே அதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். பிகாஸ் ஒரு மக்களோட அந்த எமோஷனோட மென்டாலிட்டியோட நான் ஒத்து போறேன் அப்படிங்கிறதுக்காக. பட் த திங், அதனாலதான் பெரிய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன சொல்லணும், ஐ மீன் அவங்க ஃபாலோ பண்ண பாத்து வேறையா இருக்கும், அந்த பாத்து உங்ககிட்ட ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த திங், ஓகே இப்படிதான் போகணும், இப்படிதான் பண்ணணுங்கிற இந்த நம்பர் ஆஃப் திங்ஸ் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட உங்க லைஃப்ல இருந்திருக்காது. அதை காப் அப் பண்றதுக்காக தான் அந்த எடிட்டிங் வச்சு பண்றது, இது வச்சு பண்றது, அதை வச்சு பண்றது. நண்பா நீங்க என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, நீங்க வந்து நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படி என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, தட்ஸ் நாட் மை மேட்டர். நான் யாரோட ஐடியாஸையும் இல்ல யாரோட ஒப்பீனியன் நான் இங்க கேட்க வரல. த திங், ஐ ஜஸ்ட் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ், I'm just progressing on that. எனக்கு அதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ரீச்சிங் திஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸோ த திங் விச் இஸ் ஈஸி பார்த்த நீங்க மத்த யூடியூபர்ஸோ இல்ல மத்த யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க சைட் ஹஸ்லா வச்சுக்கோ, இப்படிதான் உன்னால இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துறாங்க. உண்மைதான். இந்த சைடஸ் எல்லாம் வச்சுக்கிறேன், இல்ல நான் வந்து வேலைக்கு போய்கிட்டே எங்க கோலுக்காக உழைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நான் முடியும் தான் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. நான் வந்து இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது ஜாப் அப்படிங்கிறது. மேபி நீங்க 9 மணிக்கு போனீங்கன்னா கூட ஈவினிங் வரதுக்கு மேபி 8 மணி கூட ஆகலாம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல 2 பொண்ணுங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆக்சுவலி அவங்க மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போவாங்க, ஈவினிங் வரத்துக்கே வந்து 8 o'clock ஆயிரும். நார்மல் டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் அது, நார்மல் பேசிக் டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் அது.
ஆனா சொல்லும் போது 9 to 6, 9 to 5 இந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேஞ்சில தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட. நீங்க ஓகே ஃபைன் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுங்க, 15,000 ரூபாய் கிடைக்குதுங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களோட கரியரை விட்டு கொடுத்துட்டு, உங்களோட கோலை விட்டு கொடுத்துட்டு, ஓகே ஃபைன் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா தெரியலாம். ஆனா அந்த 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 ஒரு சர்டைன் அமௌண்ட், அந்த ஒரு சர்டைன் பீரியட் அடையிற வரைக்கும் தானே அதெல்லாம். அந்த கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல நீங்க வந்து கார் வாங்கிட்டீங்க, இல்ல வீடு வாங்கிட்டீங்க, என்னமோ வாங்கிட்டீங்க, ஓகே உங்களோட ஆசை இதுதான் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வாங்கிட்டீங்க. அது எப்போனா இங்க இருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இது எல்லாமே வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குங்கிறத பத்தி லைஃப்ல யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஒரு ஐடியா நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களோட 40 வயசுல இருக்கிற அந்த ஒரு பர்சன் எப்படி அதை யோசிப்பாரு, எப்படி அதை அப்ளை பண்ணுவாருங்கதான் நீங்க யோசிக்கணுமே தவிர இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இப்ப இருக்கிற விஷயங்களை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ரிப்பீட்டடா உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க ஒரு லூப் மோட்குள்ள மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். லட்சம் நீங்க இப்ப இருக்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து அணுகுவீங்க. அப்படிங்கும் போது லட்சம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஓகே தட்ஸ் ஃபைன், இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம். பட் அது என்ன பண்ணணும்னா அந்த ஒரு டிசைர், அந்த ஒரு கஷ்டம் என்ன பண்ணணும்னா உங்களை வந்து ஒரு ஃபயர் உள்ளுக்குள்ள கொடுத்து நம்ம படிக்கணும், முன்னுக்கு போகணும், ஜெயிக்கணுங்கிற இந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஓகே இப்போ ஒன்ஸ் உங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, அப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்கிறதுக்காக உங்களோட கோலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் வெண்ட் ஆன் டு சம் கைண்ட் ஆஃப் சிட்டி ஜாப்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஜாப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கும். பட் உங்களால உங்க ஃபேமிலியை ரிட்டையர் பண்ண முடியாது, முதல் விஷயம் தான். அட் த சேம் டைம் நீங்க ஒரு 60+ வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அதை விட்டு அது தேர் இஸ் நத்திங் அ மினிமம் கேரண்டி ஹியர். மினிமம் கேரண்டி எதுவுமே உங்களால சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எனக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு ஆளே கிடையாது. எங்க வீட்டுல எல்லாருமே வந்து சொல்ற விஷயமே என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் சைட்லேயே வச்சுக்கோ, பண்ணிக்கிட்டு நீ கவர்மெண்ட் ஜாப். சுத்தமா முடியாது சீரியஸ்லி. எனக்கு தெரியும் என்னை பத்தி, மேபி நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளவுதான் சிம்பிள். எல்லாரையும் மாதிரி நான் கிடையாது இல்லையா. என்னால வந்து ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் அப்படி என்னால இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் ஒரு விஷயத்துல மாஸ்டரா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும் தான் உங்களால மாஸ்டர் ஆக முடியும். நீங்க அங்க இங்கன்னு இருந்தீங்கன்னா எதுலுமே உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியாது. என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஸோ மேபி எனக்கு அரௌண்ட் 26 ஆக போகுது. ஆமா 26 ஆக போகுது. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், த திங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்ல. பிகாஸ் நான் பிறந்தது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப பெருசா ஆடம்பரம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு இருந்ததே கிடையாது என் லைஃப்ல. த திங் நானா வளர்ந்து நானா கத்துக்கிட்டது, என் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் அதான். என்ன ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, எங்க அம்மா எனக்கு வந்து ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்தாங்க. ஓகே ஃபைன் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் இவ்வளவு தூரம் கெயின் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து ஸ்டாண்டர்டா வந்து நிற்கிறேன். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, உங்க சரௌண்டிங்ல இருக்கிற அட்வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியஸ்ல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ அதே நிலைமை, அதே சுச்சுவேஷன்ஸ், அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு லூப் மோட்ல திரும்பி ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ இந்த இடத்துக்கு நீங்க பழகுற விஷயமா என்ன இருக்கணும்னா டிலே கிராட்டிஃபிகேஷனா இருக்கணும். டிலேட் கிராட்டிஃபிகேஷன், எஸ் ஆல்மோஸ்ட் டிலே கிராட்டிஃபிகேஷன். வேற வழியே கிடையாதுங்க, வேற சான்ஸே கிடையாது. லெட்ஸ் டூ a visualization with வித் மீ. கண்ணை முடிக்கங்க. உங்களோட கோல் என்ன வேணா இருக்கலாம், அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க. உங்களோட போன் எடுக்கிறீங்க, ஒரு 10,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து டைப் பண்ணி ஜிபேல உங்க அம்மாக்கோ அப்பாக்கோ அனுப்புறீங்க. அம்மா மந்த்லி வந்து இவ்வளவு வந்துருச்சா, ஓகேவா வந்துருச்சா, ஓகே ஹாப்பியா இருக்கியா, ஓகே வெளியே ஜாலியா இரு, ஹாப்பியா இரு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உங்களோட ஒர்க்கை திரும்பி பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை. பட் இட் மே டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம், ரைட்? அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்க வந்து அந்த டைமை கொடுக்கணும். அந்த டைமை கொடுக்காம எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் நாட் இன் த லெவல், அந்த அதை அட்ராக்ட் பண்ற லெவலுக்கு நீங்க இல்லை. அப்படிங்கும் போது அந்த தகுதியை வளர்த்துக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். நீங்க வந்து நான் இப்போதைக்கு பண்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ பேர் உங்க சுத்தியே நீங்க பாருங்க, எத்தனை பேரை இன்ன வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்கள வேலைக்கு அனுப்பிச்சுக்கிட்டு நீங்களும் வேலைக்கு போய்கிட்டே இருக்கீங்க. ரிட்டையர் பண்ணிட்டீங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க, இல்ல நீங்க உட்காருங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு இப்ப ஐடில வந்து கோடிங் எனக்கு அதுதாங்க என்னோட பேஷன்னா தாராளமா நீங்க அதை போய் ஃபுல்ஃபில் பண்ணுங்க, அது வேற. ஓகே நான் சொல்றது ஒரு பேஷன் கோல்லாம் இல்லாம இருக்கீங்கன்னா ஓகே ஃபைன், அவங்க என்னத்துக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கவே மாட்டாங்க, அது வேற. பட் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, கோல் இருக்குங்க, ஆனா நான் இப்ப ஃபேமிலிக்கு என்னால ப்ரொவைட் பண்ண முடியாது, ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்கு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா?
பரவாயில்ல, ஒரு இன்னும் 2 வருஷம் இல்ல ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம் உங்க வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஃபியூட்டேஷனா நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே ஃபைன், நான் என்னோட இதுல ஹார்ட் ஒர்க் பண்றேன், என்னோட சக்சஸ், என்னோட கரியர்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன், எப்படி நீங்க கொடுங்க. நான் ஜாப் போய் சிட்டியான ஜாப் போய் என்னையும் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல இருக்கவங்களும் நான் எடுத்துக்கிட்டு அவங்க மன நிம்மதிக்கு எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து வாழ்றேன் அப்படிங்கிறதுக்கும், நான் வந்து ஓகே எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றேன், பரவாயில்ல இப்போதைக்கு பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிறேன்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? why this emergency situation arrives, ஏன் இந்த மாதிரியான ஒரு ஃபியர், ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, யூ ஆர் நாட் டூயிங் த அலைனிங் திங் வித் யுவர் கோல்ஸ். உங்க கோல்ஸுக்கு ரிலேட்டடா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீலிங் வரதான் செய்யும். இப்போ லெட்ஸ் சே என்னோட கோல் என்ன, ஓகே ஃபைன், என்னோட கோல் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணணும், இல்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும், 20,000 ஏர்ன் பண்ணணும்னா அந்த ஏர்னிங் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணா என்னால ஏர்ன் பண்ண முடியும், இப்படி நான் பார்க்கணுமே தவிர நான் வந்து இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டா நான் போய் 1/2 மணி நேரம் வீடியோ கேம் விளாடுறேன், 2 மணி நேரம் வீடியோ கேம் விளாடுறேன், இல்ல 2 மணி நேரம் வேற ஏதாவது விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட கோலுக்கு அலைனாகாத விஷயங்களை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ரிகரெட் ஃபீலும் பயமும் வரத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க, பேங்க் எக்ஸாம். ஸோ அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுல திரும்பி வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் த திங் அவங்க இந்த இடத்துல அவங்க பண்ண தப்பே என்னன்னா, படிப்பாங்க பட் அட் த சேம் டைம் ஃபோனும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிக்கிறேன், ஃபோன்ல நீங்க பாக்குற கான்டென்ட்ஸ் வந்து உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது நம்மள ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணாது. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா உங்களை திரும்பியும் அந்த ஒரு ரெகுலேட் ஃபீலுக்கு இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்கும். மேபி அந்த என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெகுலேட் ஃபீல் பயங்கரமா வரும் பாருங்க. 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து 5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அதுதான் த பே ஆஃப். த பே ஆஃப் ஃபார் யோர் என்ன சொல்லுவாங்க, யுவர் ஹேபிட்ஸ், யுவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு. ஸோ உங்களோட கோலுக்கு அலைன் ஆகாத ஒரு விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது இட் மே கிவ்ஸ் யூ a huge amount of results in your life, huge amount of regrets in your life. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஹேபிட் தான் உங்க லைஃப்ல இருக்கணும். மேபி உங்களுக்கு கோல் கரியர் இருக்கு அப்படின்னா நம்பர் 1 ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும், நம்பர் 2 வெல்த் அக்குமுலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது மேபி கரியரா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், நம்பர் 3 நாலேஜ். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் 3 ஹேபிட்ஸா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 ஜிம், ரன்னிங், கார்டியோ, இது எல்லாமே. நம்பர் 2 வெல்த் அக்குமுலேட் பண்றதுக்கு பிசினஸ், கரியர், கோல்ஸ் ஆர் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் பண்ணணும். 3வது நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு லேர்னிங், நோட் டேக்கிங், இது 3 தான். ஸோ இந்த ஹேபிட், இந்த ஒரு 9 ஹேபிட்ஸோ 8 ஹேபிட்ஸோ சொல்லியிருக்கேன்ல, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஆக்சுவலி அதாவது உங்க கோலுக்கு அலைன் ஆகுற விஷயங்களை மட்டுமே நீங்க கத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். இதை நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 year to 1.5 yearsக்குள்ள உங்களோட ரிசல்ட் வந்து பயங்கரமா இருக்கும். 1 to 1.5 years நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து இமீடியட்டா அது ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். இமீடியட்டா உங்களால ப்ராசஸ் பண்ண முடியும் நான் சொல்லவே மாட்டேன். ஃபோக்கஸ் பத்தி ஃபுல் டீடைல்டான ஒரு கோர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் அட்டென்ஷன் சீக்கிங்னா என்ன, இதுனா என்ன, ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ 500 தான் அதோட ரேட்டு. போய் ஜஸ்ட் பை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயம் கத்துக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 2வது என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 3வது மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு கைட் இருக்கு, அதுவும் நீங்க பை பண்ணி அதை நீங்க ட்ரை பண்ணீங்க, 10 days ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஸோ என்னோட கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட ப்ராக்ரஸ் கோல்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு. பிகாஸ் ஒருத்தவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வெயிட் பண்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. For more information, click this video.